தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு வரலாற்று நிகழ்வை அலச போறோம். இது சும்மா வாழ்வீசி சண்டை போடுற வழக்கமான ராஜாக்களோட கதை கிடையாதுங்க. இது நம்ம பாரம்பரியம், ஆச்சரியமூட்டும் பொறியியல் திறன், அப்புறம் ஒரு தனி மனிதனோட மிகப்பெரிய தியாகம், இது எல்லாத்தையும் பத்தின ஒரு எமோஷனலான கதை. எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாத காலத்துல தன் மக்களுக்காக ஒரு நதியே திசை திருப்பிய ஒரு மாபெரும் மன்னனை பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இப்போ அப்படியே ஒரு 700 வருஷம் பின்னோக்கி பயணிப்போம் வாங்க. கொங்கு நாடு, குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற ஈரோடு பகுதியை கொஞ்சம் உங்க மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. செழிப்பான நிலம், கடினமா உழைக்கிற மக்கள் இருக்கிற அந்த பகுதியை ஆண்ட ஒரு குறுநில மன்னர் தான் கலிங்கராயன். 700 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன்னரை இப்போ நாம ஏன் இவ்வளவு முக்கியமா பேசணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கான விடை அவர் தன் மக்களுக்காக விட்டுட்டு போன அந்த மாபெரும் கொடையில தான் ஒழிஞ்சிருக்கு. முதல்ல, ஒரு மன்னர் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த வழக்கமான இமேஜ கொஞ்சம் மாத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கலிங்கராயனுக்கு யாருக்கும் அவ்வளவா தெரியாத இன்னொரு முகமும் இருந்திருக்கு. சரி, இப்போ இத கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சாதாரணமா ஒரு பழங்கால மன்னர்னா நமக்கு என்ன தோணும்? குதிரை மேல உட்கார்ந்துகிட்டு கையில வாளோட சதாகாலமும் போர் செய்யற ஒரு வீரன், அப்படிதானே? ஆனா கலிங்கராயனை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் போர்க்கள வீரர் மட்டும் கிடையாது. அவர் ஒரு மிகச்சிறந்த நீர்நிலை நிபுணர், அதாவது ஒரு எக்ஸலண்டான வாட்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். வாழை பிடிச்சிக்கிட்டு நாட்டோட எல்லையை விரிக்கிறத விட நீரோட்டத்தை கணிச்சு அந்த இயற்கை வளத்தை தன் மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கறதுல தான் அவரோட உண்மையான ஆர்வமும் திறமையும் இருந்திருக்கு. இந்த சமயத்துல தான் தம் மக்களுக்காக ஒரு பெரிய விவசாய பிரச்சனைக்கு தீர்வு காண அவர் முடிவு செஞ்சார். அந்த தொலைநோக்கு பார்வை தான் அடுத்த கட்டத்துக்கே எல்லாரையும் கொண்டு போச்சு. அவர் போட்ட அந்த மாஸ்டர் பிளான் எவ்ளோ தெளிவா இருந்துச்சுன்னு இது ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. தன் நாட்டு மக்கள் எப்பவும் பசி இல்லாம இருக்கணும்னு அவர் நினைச்சார். அதுக்காக அவர் போட்ட திட்டம் ரெண்டு விஷயங்கள் தான். முதல் படி, பெருக்கெடுத்து ஓடுற பவானி ஆற்றின் குறுக்க ஒரு ஸ்ட்ராங்கான அணை கட்டுறது. ரெண்டாவது, அந்த தண்ணீரை தேக்கி திசை திருப்பி ஒரு பெரிய வாய்க்கால் வெட்டுறது. மக்களோட நலனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ரொம்ப துல்லியமான திட்டம் இது. எந்த ஒரு மெஷினும் இல்லாத அந்த காலத்துல இது நிஜமாவே எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பொதுவா இப்படி ஒரு நல்ல விஷயம் செஞ்சா எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா கலிங்கராயனுக்கு வந்த மிகப்பெரிய எதிர்ப்பு இயற்கை சீற்றங்களோ இல்ல எதிரி நாட்டு மன்னர்களோ கிடையாது. அந்த துரோகம் அவரோட சொந்த இரத்த உறவுகள் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சொந்த உறவுகளே அவரை பார்த்து இவன் தன் சுயநலத்துக்காக தான் இதை செய்றான் அப்படின்னு பழி சுமத்துனதுதான். எந்த மக்களுக்காக தன் வாழ்நாளையும் அர்ப்பணிச்சு இப்படி ஒரு மாபெரும் பொறியியல் திட்டத்தை கையில எடுத்தாரோ அதே சமூகத்தை சேர்ந்த சொந்தக்காரங்களே அவர் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டது உண்மையிலே ரொம்ப மனசு வலிக்கிற ஒரு முரண் இல்லையா? ஒரு நல்ல காரியம் செய்யும்போது விமர்சனங்கள் எவ்வளவு கொடூரமா வரும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி. இந்த சுயநல பழிச்சொற்கள் கலிங்கராயனோட மனச சுக்குநூறா உடைச்சிடுச்சு. தன்னோட நேர்மையே சந்தேகப்பட்ட சொந்த உறவுகளோட வார்த்தைகள் அவருக்கு தாங்க முடியாத வலிய கொடுத்துச்சு. அந்த விரக்தியில தான் அவர் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்கிறாரு. இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர் எடுத்த அந்த உணர்ச்சிகரமான சபதம் தான். இந்த வாய்க்காலில் தண்ணீர் ஓடும் வரை நான் என் சொந்த ஊருக்கு திரும்ப மாட்டேன், என் வீட்டின் தண்ணீரை கூட பருக மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்தார். இதை ஏதோ சினிமா வசனம் மாதிரி நாம சாதாரணமா கடந்து போயிட முடியாதுங்க. தன் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் தன் சொந்த வீட்டு தண்ணீரை கூட நான் குடிக்க மாட்டேன்னு அவர் எடுத்த அந்த முடிவு ஒரு தனி மனித தியாகத்தோட உச்சக்கட்டம். இப்போ கடைசியா உங்களையே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. மக்களின் தாகம் தீர்ப்பதற்காக தன் சொந்த வீட்டின் தண்ணியே தியாகம் செய்யற எத்தனை தலைவர்களை இன்னைக்கு நம்மள பார்க்க முடியும்? 700 வருஷத்துக்கு முன்னாடி கலிங்கராயன் பல தடைகளை தாண்டி உருவாக்கின அந்த வாய்க்கால் இன்னைக்கும் ஈரோடு கொங்கு பூமியை செழிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இது வெறும் கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்பட்ட ஒரு அணை மட்டும் கிடையாது, ஒரு மனிதனோட தியாகத்தால உருவாக்கப்பட்ட ஒரு சரித்திரம். இந்த மாபெரும் அர்ப்பணிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.